இருக்கு 50 லட்சம் ரூபாய் எங்க இருந்து படம் வந்துச்சு, யாரு கொடுக்கறா? அது சந்தேகம் எங்க மக்களுக்கு இருக்குது. பின்னாடி வேற ஏதாவது பாச சிந்தனை கொண்டவங்க இருக்கிறாங்கன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு சொல்ற, அரசாங்கத்துடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, தலைவர்களை, அமைச்சர்களை பாருங்க. இந்த ஒரே ஒரு தாசில்தார் போதும் உங்களை என்ன பண்ண 2026 கவுத்த போறாரு. திமுக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுறது அஜெண்டா இருக்குது அவருக்கு. எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் இந்த கம்மாரம்பி இதுலதான் ஓடும். 18 கிராமத்தோட வடிகால் இதுதான். போன தடவை மிகப்பெரிய மழை பெஞ்சப்ப ஈசிஆரே மூழ்கிருச்சு இந்த தண்ணி போகாதனால. இன்னைக்கு ஒரு சின்ன மழையா இல்லாதப்ப கூட ஈசிஆர்ல ரெம்பி வரப்போகுது அந்த கழிவு நீர்லாம். யார் பதில் சொல்ல போறா? 50 ஆண்டுகளாக மூடுறதுக்காக 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு இவர். எந்த திட்டத்துல தாசில்தார்னால ஊரே பண்ணி எந்த திட்டத்துல அரசுக்கு எந்த திட்டத்துல நிதி ஒதுக்குறாங்க எங்களுக்கு தெரிஞ்சாவணுங்க. எந்த திட்டத்துல நிதி ஒதுக்குனாங்க, யார் ஒதுக்கணும் தெரிஞ்சாவணும். எல்லாம் மணல் மாவியாக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு 50 லட்சம் ரூபாய் இவர் வாங்கிட்டு அதை அவர் செலவு பண்றாரு. இது எப்படி செலவு பண்ண? அரசாங்கத்துடைய அரசாங்கத்துக்கு முழுக்க முழுக்க கெட்ட பேர் ஏற்படுத்துங்கிற ஒரே அஜெண்டாவோட செயல்படுற இந்த ஆர்எஸ்எஸ் தாசில்தாரை உடனடியாக பணிக்கிட்ட நீக்கம் செய்ய வேண்டும். தண்ணியோட நிக்குது 3 நாளா. பாருங்க, 50 வருஷமா ஓடுன கால்வாய ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல அடைச்சு வச்சு பாருங்க. இந்த பாருங்க எப்படி இது கழிவு நீர் அந்த வீட்டுக்குள்ள முட்டிய அளவு கழிவு நீர் நிக்குதான். பாருங்க, இதெல்லாம் யாரு கேட்கறது? சொல்லுமா சொல்லுமா அதாவது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிறீங்க. மழை பெஞ்ச லேசா மழை தான். நேற்று ஒரு 10 நிமிஷம் பெஞ்ச மழைக்கு இவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருக்குது. 50 வருஷமா ஓடிக்கிருந்த சரியான அதோட வழித்தடத்துல ஓடிக்கிருந்த வாய்க்கால அடைச்சி அராஜகம் பண்றதுனால அந்த வீட்டுக்கு அந்த குடியிருப்பு பாருங்க. இந்த வீட்டு வலையெல்லாம் நல்லா வீட்டு வலையெல்லாம் வர்றமா இந்த வீட்டு வலையெல்லாம் கூவார ஆக்கி விட்டாங்க. இந்த வீடு இந்த வீடை கூவார ஆக்கி விட்டாங்க. அந்த மக்களுடைய அலுவலரை கேளுங்க. அந்த மக்களுடைய யாரு தண்ணி போய் செத்தாங்கன்னா